உன்னருகே நான் இருந்தான், தினம் உன்னருகே நான் இருந்தான். சோப்பா எப்படியோ தர்மம்லாம் எடுத்துட்டு பறக்கி வந்தாச்சு. யாரும் லட்சுமி பெரியமா மாலை போட வரேன்னாங்களே, என்னன்னு தெரியலையே. ஏன் பறக்கல வரலாமா? வாங்க பெரியமா, உள்ள வாங்க. வாங்க பெரியமா, மாலை போடுறதுக்கா? ஆமாய்யா வாங்க பெரியமா. யாருக்கு பெஸ்ட் மாலை போடணும்? சொல்லி போ. ஓம் காளி ஜெய் காளி, ஓம் காளி ஜெய் காளி. எம்மா போட்டேன். மக்களே கிட்ட வா, நான் அம்மாவே போடுறேன். போடியா. ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி, ஓம் சக்தி. சரி பெரியம்மா. சரி ஐயா, நாளைக்கு எப்பயா குளத்துக்கு போறீங்க? பெரியம்மா நாங்க நைட்டு பூஜை வச்சுட்டு கிளம்பிடுவோம் பார்த்துக்கோங்க. காலைல விடிய காத்தால கும்பம் எடுத்துட்டு காப்புலாம் வாங்கிட்டு வந்துடுவோம். நீங்க மதியானம் வந்தாலும் சரி, சாயந்தரம் வந்து காப்பு கட்டினாலும் சரி. எம்மா நான் போட்டுமா? போ. சரியா, நான் பாத்துக்கிறேன். சரி அப்படியே வீட்டு போவோம். காளி மகமாயி அம்மா ஞானத்தவ சீவி குலசேகர பட்டினம் தீகல்வளே முத்தாரம்மா நீவி. என்ன ஆளையே காணலையே? வந்துட்டேன் சொல்லு சோனி. சாமி வந்துட்டேன்னு சொல்லு. வந்துட்டா சோனி. உள்ளவா. என்ன சோனி மாலை போட்டாச்சா? போட்டாச்சு. சரி போய் துணி மாத்திட்டு வா போ. இரு, நான் போய் துணி மாத்திட்டு வாரேன். சரி, இதுல போட்டோலாம் மாட்டி பூஜை பண்றதுக்கு ரெடி பண்ணிடுவோம். சிலையை அழகா வச்சாச்சு. தென்திசை கடலூர் ஆலயத்தின் பரிபாலம், ஆலயத்தின் பரிபாலம். வந்துட்டா முத்தாரம்மா வந்துட்டா. அங்கழகாரி குங்குமகாரி மஞ்சள பட்டுக்காரி. சரி, முத்தாரம்மாவை அலங்காரம் பண்ணியாச்சு, விளக்கம் பொருத்தியாச்சு. இவங்க வந்தோடனே சாமி கும்பிடணும். இது என்ன பண்ற? வா நீ மாலை அழகா இருக்குட்டி. சரி சாமியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அம்மா எங்கிட்டி? அம்மா வெளியே இருப்பா, கும்பிடு. தாயே சாமியெல்லாம் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களுக்கு நல்லா படிக்கணும். சோனி எப்படி வேஷம் போட போற? அதுவாட்டி 4ஆம் தேதி 5ஆம் தேதி போடணுட்டி. சரி அம்மா கோயில் போயிட்டாலோ? அப்படிதான் நினைக்கிறேன். சரி வா உள்ள போய் உட்காரும். சொல்லுங்க. இடி உனக்கு அறிவு இருக்கா? தசரா ஆரம்பிச்சுட்டி வீடு பேருக்கெல்லாம் சுத்தி அழிட்டு இருக்கானுங்க. நீ என்ன இப்படி படுத்து கிடக்க? கிச்சனை பாரு என்ன அத்தனை இருக்கு, போய் க்ளீன் பண்ணிட்டி. சரி தானா பண்றேன். போட்டி விடுங்க. வந்துட்டா எமோ. இது என்ன எமோ, நான் காலேஜ் கிளம்புறேன். சரி போயிட்டு வா. சரிம்மா. தொடர்ச்சி என்னாச்சு? இவரு என் கோபத்துல வராரு. ஐயோ இது அந்த பிள்ளை எதுக்கிட்டே ஆச்சுனா அழுதுகிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆமா அவ ரொம்ப சீன் போட்டுட்டு இருப்பா. உன்னையே நீங்க விசாரிச்சடி. ஆமா ஏன் நாள்படி அண்ணன் கொடுங்கண்ணே, என்னங்கிட்ட வாங்க கொஞ்சம். அண்ணே இங்க இருங்கண்ணே. ஏனே எந்த நேரமும் இந்த பிள்ளைய அகட்டிட்டே கிடக்கா. அன்னைக்கு இப்படிதான் அகட்டினா சரி பாவுமே விட்டேன், இப்ப திரும்ப அகட்டிட்டு இருக்கா. நான் என்னமா செய்யட்டேன்னு சொல்லு. என்னைக்குமே அடிக்க மாட்டேன், இன்னைக்கு இப்படி போட்டு அடிக்காரு. சரி விடுங்கண்ணே, நீங்க போங்க. நாலுபடி என்ன உனங்களுக்கே இது இருக்கா? இதுக்கு இப்படி போட்டு அம்பளுத்திட்டு கிடக்கீங்க. இப்போ சாட்டி இருங்கக்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்படி போட்டு நீங்கள் அடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் காயமாகும். நீங்கள் எப்படி அடி வாங்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி பெரிய பொண்ணு. ஏய் பிரியா, இரு உனக்கு இருக்கு. ஒரு பிள்ளைங்க அழகானுமா. காலேஜ் இப்படி நேரத்தோட வந்தாலும் நல்லா இருக்கும். சரி இவளுக்கு பாடம் இருக்கிறதுக்குள்ள எப்பா. ஹலோ சொல்லு. ஆமாம்மா இப்போ தான் வந்தேன் காலேஜுக்கு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இன்னும் வரல, இனிமே தான் வருவாங்க இருக்கும். ஆமாப்பா நான் சீக்கிரம் வந்துட்டேன்னா அதனால தான். ஆமாம் இப்போ உட்காரலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வந்து உட்கார போகிறேன், அவ்வளோதான். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இன்னும் வரலப்பா. என்னது இது தெரியல எனக்கு. தசரா டைம் ஆரம்பிச்சிட்டுல அவங்க ஊர்லலாம், அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் வைக்கிறேன். சரி போய் வாக் பண்ணுவோம். ஏமா சூனியத்தை ஏவி விட்டுறலாமா? ஏவுங்க சாமி. ஜண்டா ஓம் கிரீம் ஜண்டா போங்க போங்க. ஏமா பேர் சொல்லுங்க சீக்கிரம். லட்சுமி, சோனி, சந்தியா, குமரன். சோனியா ஓம் கிரீம், சந்தியா ஓம் கிரீம், ஓம் கிரீம் லட்சுமி, ஓம் கிரீ ஓம் கிரீ குமரன், ஓம் கிரீ கிராம்பியாய தீச்சகே. சரி எப்படி சோனியா வச்சு கிளம்புவோம். நம்ம நீங்க கிளம்புங்கம்மா. சரி சாமி. ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா இவன் நேற்று வீடியோ போடலையே இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தசரா டைமுங்கிறதுனால கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. நேற்று கொஞ்சம் போடுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் போடலை.
என்னால் கொஞ்சம் ரெகுலராக தொடர்ந்து போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரில. தசரா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்ம் வீடியோ வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் டெய்லி வருமானு கேட்காதீங்க, எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மோட்டிவேஷன். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸில் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன். பாய் நண்பர்களே.